அவதானம் மக்களே, இது உங்களுக்கான காணொளி. நாம் கிட்டத்தட்ட 80-90 விதமான நோயாளிகளை முற்றாக குணப்படுத்திவிடும். அங்கிருந்து ஈரல், நுரையீரல், என்பு போன்ற இடங்களுக்கு செல்லும் போது ஸ்டேஜ் 4. நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட வேண்டும். ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் இந்த புற்றுநோய்களுடைய நிலைகள் எத்தனை? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட், இரண்டாம் நிலை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் தாருங்க. புற்றுநோய் நிலைகளை பொறுத்தவரையில் 1-4 என்று நிலைப்படுத்துவார்கள். நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், கட்டி ஒரு இடத்தில் தோன்றும், துளைக்கும், பெறவும். இந்த கட்டி தோன்றிய இடத்தில் இருக்கும்போது நிலை 1, ஸ்டேஜ் 1 என்று கூறுவார்கள். அது சற்று துளைத்து ஆழமாக செல்லும் போது ஸ்டேஜ் 2. அதை சுற்றி பரவும் போது ஸ்டேஜ் 3, நிலை 3. அங்கிருந்து ஈரல், நுரையீரல், என்பு போன்ற இடங்களுக்கு செல்லும் போது ஸ்டேஜ் 4. அதோட அது பரவி படர்ந்த புற்றுநோய். இந்த ஆரம்ப நிலைகள் என்று நாம் கருதும் போது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இந்த 2 நிலைகளை நாம் கிட்டத்தட்ட 80-90 விதமான நோயாளிகளை முற்றாக குணப்படுத்திவிட முடியும். இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அவர்கள் காய்ச்சல் வந்தால் எவ்வாறு குணமடைந்து செல்வார்களோ அவ்வாறு இந்த புற்றுநோயிலிருந்து முற்றாக விடுபட்டு நமது சமூகத்துக்கு திரும்பி செல்லக்கூடிய நிலைக்கு இருக்கு. நீங்கள் சொல்லுகிறீர்கள் ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்து விட வேண்டும். ஆரம்பத்திலேயே கண்டுபிடித்தால் அதை நாங்கள் முற்றாக குணப்படுத்தி விட முடியும். இவ்வாறு குணமடைந்து ஏராளமான நோயாளர்கள் இந்த சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் நிலை 4 அடையும் போது 100% கஷ்டமாக இறந்து விடுவார்கள். அதான் நான் சொல்லியிருந்தேன், அதற்கு பிறகு மரணம். அப்போ எமது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டியதும் நாங்கள் சொல்ல துடிப்பதும், இந்த புற்றுநோய்களை இந்த நிலை 1, நிலை 2 கண்டுபிடித்தால் நம்மால் முற்றாக குணப்படுத்திவிட முடியும். சிறப்பான ஒரு விளக்கம். நிலை 1, நிலை 2 கண்டுபிடித்தால் 100-80-90 விதமான நோயாளர்களை குணப்படுத்தி இருப்பதாக வைத்தியர் சொல்லி இருக்கிறார். எனவே அவதானம் மக்களே, இது உங்களுக்கான காணொளி.